ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு குட்டி பிளாக் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தை பற்றி தான் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் வந்து புரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்களன்னா சிவப்பு தண்டு, அது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்களன்னா பச்சை தண்டு போட்டிருக்குறேங்க. அதே மாதிரி அது கீழே இருக்கிறது புதினா. இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி இன்னோட ஒரு 12 நாள் ஆகுதுங்க. இந்த புதினா அறுவடை பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வந்து இப்போ புதினா வந்து வந்துகிட்டே இருக்கோம். வருஷத்தில் வந்து கரெக்டாக ஒரு வருஷத்தில் வந்து ஜனவரியில் வந்து நாங்கள் அதை வந்து புதுசாக நடுவோம். புதுசாக நட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 30 நாளைக்கு வந்து புதினா வளர்க்கலாம். ஒரு 30 நாள் அந்த மாதிரி ஆகும். இல்லைனா சில டைம் வந்து நம்ம பூமியில் வந்து தாக்கத்து இல்லைன்னா 40 நாள் கூட ஆகிடுதுங்க. இந்த புதினா வந்து அறுத்துட்டு இருந்தால் பாரு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். உரம் போடுறது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 உரம் போடணுங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மூட்டைலேருந்து 4 மூட்டை உரம் போடணும். உரம் போட்டால் மட்டும்தான் வரும். அதே மாதிரி வந்து நாங்கள் ஏன் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்களன்னா நிறையா வந்து நம்ம தண்ணி வந்து பாய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்ததுனால, இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து நம்ம உடம்புக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ குனிஞ்சு தண்ணி கட்டுற மாதிரி இல்லை, மோட்ரு ஆன் பண்ணாவே தண்ணி வந்து அது பாட்டுக்கு அது ஸ்ப்ரிங்க்லரில் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்ம பக்கத்து தோட்டத்தில் கூட பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரிங்க்லர் தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கீழே வந்து நம்மளது மோட்ரு இல்லைங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு இருக்குங்க. இந்த பாருங்க, இந்த ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைனாக செடியெல்லாம் தெரியுது இல்லையா, இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆறுங்க. நம்மளுக்கு எப்பவுமே தண்ணிக்கு வந்து பஞ்சம் இல்லை, தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போது இது வர்றது, இந்த புதினா வர்றது பார்த்திங்கன்னா இன்னொரு 30 நாள்லேருந்து 35 நாள் ஆகும். அதே மாதிரி இதில் நாட்டியும் இருக்குது, ஹைப்ரிடும் இருக்குங்க. நாட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நாட்டி, இது நாட்டி தலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடு, இதுவும் ஹைப்ரிடு, அதே மாதிரி அதுவும் ஹைப்ரிடு. மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் தான். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நெல் நட்டுருக்குறோம் நம்ம வீட்டுக்கு. நம்ம ஏன்னா கடையில் வந்து 1600 1700 கொடுத்து நம்ம அரிசி வாங்க முடியாது. நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து நெல் போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்தால் கூட ஒரு வீட்டில் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு, ஒரு வருஷமாக ஒரு இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வருஷம் வருங்க நம்மளுக்கு. ஒரு ஏக்கரை வந்து நம்ம நெல் நட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வருஷம் வருங்க நம்மளுக்கு. நம்ம அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜுக்கு வந்து கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ் நாங்கள் பார்டரில் இருக்கிறதுனால லாங்குவேஜ் வந்து கன்னடா, தெலுங்கு, இந்த தமிழ் 3 மிக்சிங்கில் வந்து 3 லாங்குவேஜும் மிக்சிங்கில் கொஞ்சம் பேசுவோம். அதனால தான் கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி மேலே பாருங்கள் தண்ணி பாயுது இல்லையா, அந்த தண்ணி பாயிறதும் நம்மள் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம தென்னை மரம், அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வீட்டுக்கு வச்சுருக்குறோம். பாருங்கள் ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க. நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நல்லா தரமான வந்து சூப்பர் ஊருங்க நம்ம ஊர். நமக்கு எங்கள் ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒசூர் பக்கம் சூளகிரிங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புதினா நிறைய வந்து வெரைட்டி போடுறாங்க. பட் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து ஃபுல்லாகவே புதினா தான் நாங்கள் போடுறோம். இது வந்து வீட்டுக்கு வச்சுருக்குறோங்க. பாருங்கள், இந்த ஒரு கொலை வந்திருக்கு, இதில் ஒன்று வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தாங்க வச்சுருக்குறோம். பாருங்கள், ஒரு செடி தாங்க வச்சேன், ஆனால் இவ்வளோ செடி வந்திருக்குன்னா சந்தோஷம் தாங்க. இதுக்கு உரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம புதினாக்கு போடுற உரம் மட்டும்தான் இதுக்கு வருதுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, புதினா வந்து நீங்கள் அறுவடை பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த வேலையே சரியாக போகுதுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு புதினாவில் செத்து கொத்துறது, உரம் போடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைங்க இருக்கிறதுனால நம்மளால் அறுவடை பண்ணி கொடுக்க முடியாதுங்க. அடுத்தடுத்து எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.